ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி அட்மிஷன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் டேட்டு எப்போ, நெக்ஸ்ட்டு ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, நெக்ஸ்ட்டு ஆர்டிஐ அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, ஸோ முக்கியமாக ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டினா என்ன, ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் டு எஜுகேஷன், அதாவது தனியார் அண்ட் மெட்ரிக், அதாவது தனியார் பள்ளியில் உங்களுடைய குழந்தைங்களை வந்து நீங்கள் இலவசமாக படிக்க வைக்கிறது தான். அதாவது மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி பள்ளியில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை 25% இலவசமாக பயிலும் சட்டத்துக்கு பேர் தான் ஆர்டி. ஸோ அதாவது உங்களுடைய குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இந்த ஆக்ட் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக, அதாவது இலவசமாக நீங்கள் வந்து படிக்க வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25% அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த 25% அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸில் 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டியில் அட்மிஷன் கிடைக்கும். அதாவது 100 பேரில் 25 பேருக்கு வந்து இந்த ஆர்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒதுக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 75 பேரை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீஸ் பே பண்ணி அவங்கள வந்து அட்மிஷன் போடுவாங்க. மிச்சம் இருக்கிற 25 பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கோட்டாவில், அதாவது இந்த ஆர்டி மூலமாக அட்மிஷன் எடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டி. நெக்ஸ்ட்டு இந்த இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆர்டி ரிசர்வேஷன் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியாக இருந்தாலும் இந்த ஆர்டியை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, ஸோ எல்லா கேட்டகரி வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 கேட்டகரியில் ஒன்று இருக்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கும், நெக்ஸ்ட்டு இன்கம் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பேஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம், ஸோ ஃபேமிலி இன்கம் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இதில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்கேஜியில் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்கேஜியில் மட்டும்தான் சேர்ப்பாங்களா, ஸோ நான் என்னுடைய குழந்தை வந்து 3 வயசு, இதில் வந்து உங்களுடைய குழந்தைக்கு 3 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆர்டியில் வந்து சேர்க்கலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எல்கேஜியில் நான் வந்து என்னுடைய குழந்தைய வந்து எல்கேஜியில் சேர்க்கலை, ஆனால் அவனுக்கு வயசு ஆகிடுச்சு, ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைங்கள ஃபஸ்ட்டு எல்கேஜியில் சேர்க்கலாம் அல்லது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கலாம். ஒரு சில ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜிலேருந்து தான் அவங்க ஸ்கூல்ஸில் வந்து அவங்களுடைய எஜுகேஷன் வந்து தொடங்கும். ஒரு சில ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் அவங்களுடைய எஜுகேஷன் தொடங்கும். அப்படி தொடங்குற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்கேஜிலேருந்து தொடங்குது அப்படின்னா ஸோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு உங்களுடைய குழந்தைங்களை வந்து சேர்க்க முடியாது, எல்கேஜிலேருந்து தான் சேர்க்கணும். ஸோ அதுதான் அதனுடைய ரூல்ஸாக இருக்கும். எந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுடைய எஜுகேஷன் தொடங்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டியில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டி ஏஜ் லிமிட் என்ன, ஸோ இந்த அவங்க ஒரு கவர்மெண்ட் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏஜ் லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இந்த கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுடைய குழந்தைங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ஸோ யூ ஆர் எலிஜிபிள் அல்லது அந்த டேட்டுக்கு மேலே இல்லை அந்த டேட்டுக்கு மேலேயோ அல்லது கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்ளை அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1/8/2020 31/7/2021 வரைக்கும் எல்கேஜி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய குழந்தைங்க இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே பிறந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்களை வந்து எல்கேஜியில் சேர்க்கலாம். அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கணும் அப்படின்னா 1/8/2018 31/7/2019 உங்களுடைய குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தால் அவங்களுடைய எஜுகேஷன் வந்து தொடங்கணும். எல்கேஜி அண்ட் யூகேஜிலிருந்து
தொடங்கக்கூடாது. ஸோ எல்கேஜி யூகேஜிலிருந்து தொடங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்கேஜியை தான் டார்கெட் பண்ணி எல்கேஜிலிருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய குழந்தைங்களை எந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்முடைய சேனல்ஸை வந்து இந்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்டி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ராக்சிமேட் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 20/4/2024 இருந்து 19/5/2024 இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால ஸோ முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் அல்லது மேக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இதுக்குள்ளே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பராக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த கொடுத்துறதுக்கு ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். குழந்தையோட ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. ஸோ குழந்தை இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபேமிலியில் வேறு யாருன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய பேரில் இருக்கணும். அதாவது ஃபேமிலியில் யார் பேரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்கமில் குழந்தையோட பேர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்குதா பார்த்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வேணும். அதாவது குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இது இருந்தால் போதும். ஸோ ஆதார் கார்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆதார் கார்டு யாருக்கு வேணும் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கோ அல்லது பேரண்ட்ஸுக்கு தான் கண்டிப்பாக வேணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய குழந்தைங்க 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே உங்களுடைய நீங்கள் கொடுக்குற அட்ரஸ், அதாவது பேரண்ட்டுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ்ஸு நீங்கள் கொடுக்குற ஸ்கூலில் நீங்கள் அதாவது உங்களுடைய அட்ரஸில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுடைய ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% வந்து கிடச்சிரும். அதுவே 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா, ஸோ 4 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் இருந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸோ வெல் அண்ட் குட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே சீட்டு கிடச்சிரும். ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து ஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் பக்கத்துலேயே இருக்கிறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நியர்பையாக அட்ரஸாக இருக்கணும். அதேமாதிரி உங்களது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பாவோ அந்த ஸ்கூல்ஸ் நியர்பையாக இருக்கிறாங்க, உங்களுடைய அட்ரஸ் வந்து லாங்காக இருக்குது, ஆனால் உங்களுடைய ரிலேட்டிவோ அல்லது உங்கள் அம்மா அப்பாவோ யாருன்னா அங்கே பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி குழந்தைக்கு வந்து அவங்க கார்டியன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. ஸோ இதில் வந்து ஸ்கூலுக்கு நியர்பையாக இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தாலே போதும். அப்படி இல்லைனா கேஸ் பில். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஆர்டிக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக நம்ம அப்லோட் பண்ணுவோம்.